விஜயோட அரசியல் என்ட்ரிக்கு இது முட்டுக்கட்டையாக இருக்குமா, இல்லை மக்கள் இதையும் கடந்து போயிடுவாங்களா? சங்கீதா இப்போ கேட்டிருக்குது வெறும் விவாகரத்து தானா, இல்லை விஜயோட அரசியல் பிளானுக்கு வைக்கப்பட்ட செக்மெண்ட்டா? இப்போ சோஷியல் மீடியாவில் முழுக்க ஹாட் டாப்பிக்கே இதுதான். நடிகர் மற்றும் தவிக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா தாக்கல் செஞ்சிருக்க இந்த விவாகரத்து மனுவில் இருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் தான் இப்போ இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் கிட்ட இருந்து அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வர இருக்கு. இந்த நிலையில தான் 2021 விஜய் நடிகையோட திருமணத்தை தாண்டின உறவுல இருக்கிறது தெரிஞ்சும் 3 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா எல்லாரோட மனசுலையும் இருக்கு. இங்க தான் நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சாதாரண குடும்பத்திலேயே கணவர் மேல தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உடனே சண்டை வரும். ஆனா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் குடும்பம், அதுவும் அரசியல் என்ட்ரி கொடுக்க போற ஒரு நேரத்துல சங்கீதா ஏன் இவ்வளோ காலம் அமைதியா இருந்தாங்க? ஒருவேளை குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிருக்கலாம், அல்லது விஜய் திருந்திருவாரோன்னு நம்பி காத்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அழுத்தங்கள் இருந்திருக்குமா? இது தொடர்பாக சங்கீதா தன்னோட விவாகரத்து மனுல சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருக்கிறவர் தான் விஜய். தற்போது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்காரு. சினிமால நடிக்கிறத விட்டுட்டு முழு நேர அரசியல்ல கவனம் செலுத்துறதா விஜய் அறிவிச்சிருக்காரு. வர்ற சட்டசபை தேர்தலில் விஜய் போட்டியிடவும் இருக்காரு. இதற்கான பணியில அவர் தீவிரம் காட்டி வர நிலையில விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து கோரி அவரோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டுல இருக்க குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதோட மனுல விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறத கண்டுபிடிச்சேன். நடிகை ஒருத்தரோட திருமணத்தை மீறிய உறவுல விஜய் இருக்காரு. கடந்த 2021 வருஷத்துல தான் இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதையும் சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. இதை கைவிட கூறியும் விஜய் மறுத்துட்டாரு. மேலும் தனக்கு மன ரீதியா தொல்லைகள் தந்தாரு, இதனால விவாகரத்து கோரேன் அப்படின்னு சொல்லி சங்கீதா குறிப்பிட்டிருந்தாங்க. தாமதம் ஏன்? இந்த நிலையில தான் பலருக்கும் ஒரு கேள்வி எழுது. 2021 விஜய் திருமணத்தை மீறின உறவுல இருந்ததா கண்டுபிடிச்ச சங்கீதா இப்போ கட்சி தொடங்கி தேர்தல் நெருங்கின நேரத்துல விவாகரத்து கோர்றது ஏன் அப்படிங்கிற கேள்விதான் எழும்புது. இது தொடர்பா சங்கீதா தன்னோட மனுல சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மனுல நடிகை ஒருவரோட விஜய்க்கு திருமணத்தை மீறின உறவு இருக்கிறத கடந்த 2021 வருஷத்துல நான் கண்டுபிடிச்சேன். திருமணத்தை மீறின உறவை கண்டுபிடிச்சதுனால அதை கைவிடுறதா விஜய் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அவர் கூறின மாதிரி எதுவுமே அவர் நடந்துக்கல. விஜய் தன்னோட செயலுக்காக ஒருபோதும் வருத்தமும் படல. மாறாக மனைவிங்கிற ஒரு முறையில நான் அனுபவிச்ச வசதிகளை கூட நிறுத்திட்டாரு. எனக்கு மன உளைச்சல் தரணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் விலகியும் போயிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பாருங்க, இந்த 3 வருஷத்துல விஜய் பல பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாரு. படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனா எங்கேயுமே சங்கீதாவை நாம பார்க்க முடியல. இந்த இடைவெளி நமக்கு இப்பதான் புரியுது. ஏன் இப்போ கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா, ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இதை பத்தி பேச முடியாது, அல்லது தன்னோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம் போல தெரியுது. மேலும் சங்கீதா மனுல சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, பிரச்சனை இல்லாம கௌரவமா இருவரும் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். இதற்கான முயற்சிகளையும் நான் செஞ்சேன். 2021 செப்டம்பர்ல இருந்து 2022 பிப்ரவரி வரைக்கும் வழக்கறிஞர் மூலமா சுமூகமா பிரியறது பத்தி பேச்சுவார்த்தை எல்லாமே நாங்க நடத்தினோம். வழக்கறிஞர் வழியா இரு தரப்புலையும் பேசி நோட்டீஸ் கூட வழங்கப்பட்டுச்சு. ஆனா உடன்பாடு ஏற்படவில்லை, தீர்வும் கிடைக்கல. சுமூகமா பிரியறதுக்கு 2 முயற்சிகள் முன்னெடுத்தேன். கடந்த ஆண்டு நவம்பர் 9 விஜயை சந்திக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணேன். ஆனா அதுவும் நடக்கல. என்னோட மகளோட கல்வி எதிர்காலத்தை கருத்துல வச்சுதான் விவாகரத்தை கொஞ்சம் தள்ளி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ நீதிமன்றத்தை நாடுறதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பொதுவா ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க. ஆனா
விஜய் விஷயத்துல அது டோட்டலா தலைகீழா இருக்கு. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு சங்கீதாவுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல அரசியலுக்கு வந்த பிறகு முதல்வர் கனவுல இருக்கிற ஒருத்தர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா அது அவரோட இமேஜை டோட்டலா டேமேஜ் பண்ணும்னு தெரிஞ்சே சங்கீதா இதை பண்றாங்களாம். இது பழிவாங்குற செயலா இல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட போராட்டமா? மேலும் திருமணத்தை மீறிய உறவுல இருக்கிற நடிகையோட வெளிநாடுகளுக்கு சேர்ந்து போனாரு. திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால வீட்டுல எனக்கான உரிமைகளையும் விஜய் நிறுத்திட்டாரு. விஜய் எனக்கு கட்டுப்பாடுகளையும் விதித்தாரு. பணம் செலவு செய்ய விடாம தடுத்தாருன்னு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. இதனால மனதளவுல பாதிக்கப்பட்டேன். இது வலியையும் மன உளைச்சலையும் எனக்கு கொடுத்துச்சு. திருமண வாழ்க்கையில என்ன ஒதுக்கிட்டு நடிகையோட உறவை தொடர்ந்தாரு. 2001லயே தெரிஞ்சும் ஏன் இப்போ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் இதுவா கூட இருக்கலாம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சங்கீதா வெறும் விவாகரத்து மட்டும் கேட்கல, பெரிய தொகையை ஜீவனாம்சமாவும் கேட்குறாங்க. அந்த பிரபல நடிகை யாருன்னு இப்போ சோஷியல் மீடியால பெரிய லிஸ்டே ஓடிட்டு இருக்கு. ஆனா சங்கீதா தரப்புல இருந்து எந்த பெயரும் அதிகாரப்பூர்வமா இதுவரைக்கும் வெளியே வரல. இது விஜய்க்கு கொடுக்கப்படுற ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம். இப்பவே நான் சொல்றதை கேளுங்க, இல்லை அப்படின்னா அந்த பெயரையும் வெளியே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் கூட இதுல இருக்கும்னு தோணுது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? ஒரு கட்டத்துல தன்னோட சுயமரியாதை பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சதும் யாருக்காகவும் பயப்படாம இப்ப வெளியே வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. நடிகையும் விஜயும் சேர்ந்து இருக்கிற போட்டோக்களை கூட சமூக வலைத்தளங்களை பதிவிட்டாங்க. இது மன உளைச்சலை தந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. தேவைப்பட்டா நடிகையோட பெயரையும் வெளியிடுவேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சங்கீதாவோட விவாகரத்து மனு விஜயோட அரசியல் பயணத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சங்கீதா எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியா இல்ல இதோட டைமிங் தப்பா? ஒரு தலைவன் தன்னோட குடும்பத்தையே சரியா வழி நடத்தலைன்னா நாட்டை எப்படி வழி நடத்துவார்னு மக்கள் கேட்குற கேள்விக்கு விஜயோட பதில் என்னவா இருக்கும்? Subscribe to One India and never miss an update.